தமிழக வெற்றிக் கழகம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் மற்றும் திருவிடைமதுர் சட்டமன்ற தொகுதிகளில் ஜூம் மீட்டிங். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கான ஜூம் மீட்டிங். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வினோத் ரவி அவர்கள் கலந்து கொண்ட தேர்தல் செயல்பாடுகளை குறித்து அறிவுரைகளையே கேட்டறிந்தார். கஞ்சா புழுக்கம் இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல, பெண்கள் பாதுகாப்பு இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல, பத்திரிகையாளரை ஒரு வாரமா அடிச்சாங்க அதுவும் பிரச்சனையா தெரியல, அதை விட விஜய் இஷ்யூ தான் இவங்களுக்கு பெரும் பிரச்சனையா தெரியுதுன்னா விஜயால எந்த அளவு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்குத்தான், வேறு யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். புதுச்சேரியில் விசில் சின்னம். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விஜயின் தாவேகா தனது முதல் தேர்தலையே தமிழ்நாடு புதுச்சேரி பொது சின்னத்தில் களம் இறங்குகிறது. சினிமால இருக்கும் பொழுதே எங்க இவர் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாருன்னு பெரிய நடிகர் ஒருவருக்கு பயம். டைம் டு லீடுன்னு டைட்டில் வச்சப்போ எங்க இவர் அரசியல் வந்துருவாருன்னு அந்த அம்மாவுக்கு பயம். அரசியல் வந்தா அப்புறம் எங்க இவர் சிஎம் ஆகிடுவாருன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு பயம். எல்லாரையும் பயத்திலேயே வச்சிருக்காரு. மாஸ்னா அது ஆக்டர் விஜய். தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. மீனவர்கள் கைது, விஜய் கண்டனம். இலங்கை கடற்கரையால் கைது செய்யப்பட்ட 25 காரைக்கால் மீனவர்களையே விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். மனிதாபிமான முறையில் இலங்கை அரசிடம் பேசி தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள ஒன்றிய அரசை மாநில அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். இந்த அன்பெல்லாம் நீங்கள் 5000 கொடுத்தாலும் கிடைக்காது, 5 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அது எங்க அண்ணா விஜய் மக்கள் மனசுல சம்பாதிச்ச பாசம். பணம் கொண்டு வர முடியாத அன்பு, அதுதான் எங்க அண்ணாவுக்கு கிடைத்த உண்மையான செல்வம். திமுக ஒரு தீய சக்தி. பாருங்க, நாங்க 100 நாள் வேலைக்கு போன எங்களை வலுக்கட்டாயமா கூட்டத்துக்கு கூட்டு வந்து சொல்லிட்டு திமுக கூட்டம் போடுறாங்க. நாங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க தான். நீங்க நம்புறீங்களா நம்பல. இதுல 100 ஓட்டு கூட இருக்காது ஒரு கட்சி திமுகவுக்கு. திமுக ஒரு தீய சக்தி. யாராவது 100 நாள் வேலை இருந்தது? ஏன் தலைசிவல 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ரைட்டு. நீங்க 100 நாள் வேலைக்கா ஸ்பாட்ல இருந்து வந்திருக்கீங்க? 100 நாள் வேலையில இருந்து வந்திருக்கீங்க. திமுக ஆட்சியில உங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்குறாங்க. மேக்கப் கூட போட விடாம அள்ளிட்டு வந்திருக்காங்க. இந்த ஓடாட்ட வச்சு அள்ளும் பொழுது என்ன சொன்னாங்க? அள்ளும் பொழுது மண்ண ஆழமா விட்டுனாங்க. நியூஸ் சேனல் பக்கம் போனாலே விஜயை விமர்சித்த, விஜயை கடுமையாக சாடிய, விஜயை எதிர்த்த அரசியல் தலைவர்னு விஜய் விஜய் விஜய்னு தான் தலைப்பு செய்தியே. எல்லா அரசியல் கட்சிகளையும் கதற விடுறது நம்ம தலைவா தளபதி விஜய் தான் இன்றைய அரசியலின் மிகப்பெரிய ஆளுமை. விஜய் கண்டனம். திருச்சி அரசு மருத்துவமனை விவகாரத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். பிரசவ வார்டுகளில் யாரும் ஊடுருவ முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையே செய்ய வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் ஒலிக்கும் விசில். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளிகளில் மாணவர் வருகையை அதிகரிக்க கிராமங்கள் தோறும் அமல்படுத்தப்பட்டது விசில் ஊதும் திட்டம். கிராமங்களில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் விசில் ஊதியபடியே செல்வார்கள். இந்த ஓசை கேட்டு பிற மாணவர்கள் வருவார்கள் என அதிகாரிகள் தகவல். மை லார்ட், எங்களை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க. மை லார்ட் படத்துல பல 1000 வருஷமா இருக்கிற அரசியல் இருக்கு. இந்த படத்துல மூத்த சிற்பி நிறைய அரசியல் பேசி நிறைய குத்து வாங்கும் பொழுது நிறைய தமிழ் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இது நாங்க பேசினா காப்பாத்துறதுக்கு எந்த பத்திரிகையாளரும் வரமாட்டாங்க. இப்படிக்கு எச் வினோத். செங்கோட்டையன் ஐயா அவரோட 25வது வயசில் எம்ஜிஆர் சட்டமன்றத்திற்கு கூட்டிட்டு போன மாதிரி விஜய் அண்ணா சில பல இளைஞர்களை தன்னோட சேர்த்து சட்டமன்றத்திற்கு கூட்டிட்டு போவாரு. 2026 தமிழக வெற்றி கழகம் இதை சாத்தியப்படுத்தும். வெற்றி நிச்சயம். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகுதான் கல்வி விழா நடத்துறாருன்னு சொன்னது யார்? 2012 விஜய் மக்கள் இயக்கம், 2025 தமிழக வெற்றி கழகம். அதிமுக டு தாவேகா. வாசுதேவ நல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகர் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தார்.
வீடு இரண்டாகியது திமுக ஷாக். தென் மாவட்டங்களில் திமுகவிற்கு பாரம்பரியமாக வாக்கு அளிக்கும் குடும்பங்களில் பல வீடுகளில் பிள்ளைகள் தாவேகா கட்சிக்கு தாவி இருப்பது அப்பா வயசு மகன் மோதலை உண்டாக்கி வருகிறது. ரஜினியை போல் விஜய் செய்யவில்லை. ரஜினி 20 ஆண்டுகளாக அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர வரவில்லை. ஆனால் ஜனநாயகன் கடைசி படம் என்று சொல்லி விஜய் நேரடியாக கட்சி தொடங்கி களமிறங்கினார். பல சவால்களையும் சமாளித்து இன்று ஒரு உறுதியான தலைவராக நிற்கிறார். இப்படிக்கு நடிகர் மூனார் ரமேஷ். காலையில் பெண்களுக்கு 5000 கொடுத்த சிஎம் அறிவிப்பு. மாலை மின்கட்டணம் உயர்வு அமல். பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு 3.16% மின்கட்டணம் உயர்வு. அதுவும் இன்று முதலே அமலாகிவிட்டது. விஜய் கண்டனம். அரசு மருத்துவமனையில் தாயின் மடியில் இருந்து குழந்தை பறிபோகும் அவல நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. பிரசவ வார்டுகளில் யாரும் ஊடுருவ முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையே செய்ய வேண்டும் என திருச்சி குழந்தை கடத்தல் சம்பவத்தை குறிப்பிட்டு வலியுறுத்தல். விருப்ப மனு கால அவகாசம் நீடிப்பு. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு வழங்குவதற்கான கால அவகாசம் நீடிப்பு. வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுவை வழங்கலாம் என தாவேகா கட்சி தலைவர் அறிவிப்பு. விஜய் சொல்ற எல்லாத்தையும் காப்பி அடிச்சு சொல்ற ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு நாள் தீய சக்தி திமுகன்னு அவர் வாயாலேயே சொல்ல போறாரு. ஒரே தமாஷா இருக்க போது. விசில் ஊதி கோரிக்கை. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் முன்பு காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம். மாதாந்திர உதவி தொகையாக ரூபாய் 1500 இருந்து 6000 உயர்த்தி வழங்க கோரிக்கை. காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் விசில் ஊதி தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தல். இன்று வெள்ளங்கிரி மலை உச்சியில் மிக கம்பீரமாக பறந்த வெற்றி வாகையை உறுதி செய்த டிவிகே கொடி. தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. திரிஷா கண்டனம். என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விவாதிப்பது சரியில்லை. அருவருப்பு தக்கதான வகையில் முறையற்ற வகையிலும் அரசியல் கட்சி தலைவரான நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் தற்பொழுது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. கட்சியில் சேரும் எண்ணமும் இல்லை. எனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் என் பெயரை பயன்படுத்துவதையே தவிர்க்க வேண்டும். இப்படிக்கு நடிகர் திரிஷா கண்டனம். சார் நயினார் நாகேந்திரன் வந்து அதெல்லாம் ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க சார். தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா.